ரெட்ட உயிர்காரி, சத்தா சாப்பிடணும்ல, வயிறு நிறைய சாப்பிடுமா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்லாட்சினா எடப்பாடியார்தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. நீங்களே சொல்லிட்டீங்களா ஆல் பாஸ். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலினும் அவருடைய கட்சியுடைய RS பாரதி சொன்னார், எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் 4800 கோடி ஊழல் செய்து விட்டார் என்று ஊரு பூரா பிரச்சாரம் பண்ணான். அப்படி கொட்ட கொட்டத்திலேயா பத்திரிகையில் போட்டாங்க. பிறகு சட்டமன்றத்திலையும் பேசினார். பிறகு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிபதி இதை விசாரிச்சு சீல்டு கவர்ல நீங்க நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. அதே மாதிரி விசாரிச்சு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. அந்த ஜட்ஜி படிச்சுட்டு அதை பிரிச்சு படிக்கல. மேல் இருந்த வாரியாக பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி குற்றம் புரிந்தவராக தெரியுது, சிபி வழக்கு போடுங்கட்டான். அந்த நீதிபதி சொல்லிட்டார். நான் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போனேன். படி பார்த்து சொல்லியிருந்தா அதை பற்றி கவலை இல்லை, அது நீதிமன்ற தீர்ப்பு. நீதிமன்ற தீர்ப்பில் நம்ம தலையிட முடியாது. உச்ச நீதிமன்றம் பார்த்து படிக்காத இருக்கிறதுனால நாங்கள் படிச்சிட்டோம் அப்படின்னு தடையாணை கொடுத்துட்டாங்க. பிறகு இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தடையாணை நீக்கி விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போது இன்றைக்கு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் விசாரணை நடத்தினாங்க. நாங்கள் விசாரணை நடத்த வரும்போது யார் கேஸ் போட்டாங்களோ, திமுக கட்சி சேர்ந்த யார் கேஸ் போட்டவரோ திரு RS பாரதி, நான் வழக்க திரும்ப பெற்றிருக்கிறேன். நான் முடியாது. இத்தனை நாள் பேசுனது என்னாச்சு? என்னை பத்தி ஊரா எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தான்னு சொன்னீங்கல்ல, சட்டமன்றத்தில் பதிவாயிருக்குல்ல, பதிவை எடுக்க முடியுமா? இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் அந்த பதிவை நீக்க முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்ததாக மக்கள் எண்ணிக்கொள்வார்கள். அதனால நான் நடத்துறேன். அப்புறம் நீதிபதி சொன்னாரு, ஏங்க நீ கேஸ் போட்டவரே வாபஸ் வாங்கிக்கிறாரு, ஏன் உங்க தலைவர் சொல்லி நீங்க திரும்ப பெற்றுக்க வேண்டியதானே, ஏன் தேவையில்லை பிரச்சனை தலையிடுறாங்க. நான் மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லைங்க. எங்க வக்கீல் சொன்னேன், நாம நடத்தலாம் அப்படின்ட்டான். நடத்துறேன், விடுதலையாகி உங்க முன் வந்து நிக்கிறேன். அப்புறம் உச்ச நீதிமன்றம் போனாரு. இந்த முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் போனார். உச்ச நீதிமன்றத்தில் விசாரிச்சுட்டு 1.5 மணி நேரம் விசாரணை முடிஞ்ச பிறகு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தள்ளி வைக்கல, அப்படியே டேபிள்லயே கேஸ் டிஸ்மிஸ். ஏன்னா டெண்டர் வச்சாங்க, டெண்டர் ரத்தாயிட்டுது. உலக வங்கியில பணமும் கொடுக்கல, அதில் எப்படி ஊழல் செய்ய முடியும்? பணமும் கொடுக்கல, டெண்டரை ரத்து, அது எப்படி ஊழல் செய்ய முடியும்? எப்படி எனக்கே எப்படின்னா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு முதலமைச்சராக இருக்கும் போதே இவ்வளவு பச்சை பொய்ய சொல்லி வழக்கு போடுறாங்கன்னா இந்த திமுக கட்சி எப்பேற்பட்ட கட்சியா இருக்கும்? ஆனா ஒண்ணு, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கொடி பறக்குதுல, பறக்குதா? எதனால பறக்குது? காத்துல பறக்குது. காத்த கண்ணுல பார்க்க முடியுமா? காற்றில் பார்க்க முடியாத, காற்றில் பார்க்க முடியாத, அதுல கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம், 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்ற 1,74,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு நம்ம பத்தி ஊழல் பத்தி பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வேட்டை கட்டிட்டு டெல்லிக்கு போனா ஒரு மாதிரியா பாக்குறான், மேலங்கிலே நம்மள பாக்குறான். விமான நிலையத்திலிருந்து இறங்கி போனா பல பேர் வேட்டி கட்டிட்டு போதில்ல, ஃபேண்ட் போட்டுட்டு தான் போறான். ஏன்னா 1,74,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு நம்மளையும் அதே மாதிரி கணக்கில் சேர்த்துறான். கொள்ளையடிச்சு முக்காரன் நம்ம வேஸ்ட் கட்டிட்டு போனா நம்ம ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே ஒரு டிபார்ட்மெண்ட்ல 1,74,000 கோடி கொள்ளையடித்த ஒரே கட்சி திமுக கட்சி.